நம்மளோட சேனல்ல இந்தியன் அடல்ட் வெப் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம தேவிக்கான ஒரு செமையான வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள பார்த்துக்க முன்னாடி நீங்க நம்மளோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்மளோட ஹீரோ ரோஷனை காட்டுறாங்க. ரோஷன் தனியா உட்காந்து அவனோட பெட்ரூம்ல சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அவனோட கசின் ராணி எங்க வரா. அட ராணி, நீயா? நாளைக்கு உன்னோட கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த நேரத்துல இங்க இதுக்காக வந்திருக்க. நான் என்ன பண்ணட்டும், எனக்கு சின்ன வயசுலயே உங்க மேல ஒரு பயங்கர கிரஷ் இருந்துச்சு. நீங்கன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். எப்ப உங்களுக்கும் என் மேல அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு தெரிய வந்துச்சோ அப்பல இருந்து என்னோட கால் தரையிலே நிக்க மாட்டேங்குது. சோ அதனால எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் ஒரு தடவையாச்சும் உங்க கூட ஒன்னா இருந்தோங்கிற ஆசையில நான் இங்க வந்திருக்கேன். உன்னோட இந்த ஆசையை நான் கண்டிப்பா நிறைய தேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஷன் ராணியை பிடிச்சி சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி அவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ற இந்த சீன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஹாட்டா இந்த வெப் சீரிஸ்ல எடுத்து வச்சிருப்பாங்க. அதனால நீங்க 18 வயசுக்கு மேல இருந்தா மட்டும் இந்த வெப் சீரிஸ பாருங்க. இப்படி மேட்டர் பண்ணிட்டு இருக்கும் போதே ரோஷன் ராணியை பார்த்து, உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ என்ன மறந்துட மாட்டல அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ராணியோ, என்னால உங்களை எப்பயும் மறக்க முடியாது, என் புருஷனுக்கு தெரியாம நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. இதை கேக்குற ரோஷன், நீ என்ன ரொம்ப நல்லாவே திருப்திப்படுத்தின, அதே மாதிரி என்னோட அப்பாவையும் திருப்திப்படுத்து அப்படின்னு சொல்றான். சோ இப்ப இங்க நம்ம ஹீரோ ரோஷனோட அப்பா வராரு. அங்கிள் ப்ளீஸ், நான் உங்களோட பொண்ணு மாதிரி என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. அது மட்டும் இல்ல, நாளைக்கு எனக்கு கல்யாணம் இருக்கு அப்படின்னு ராணி சொல்லவும், நல்ல மாதிரி நடிக்காத, இவ்வளவு நேரம் என் பையன் கூட நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோ ஒழுங்கு மரியாதையா என்னைய நீ திருப்திப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரோஷனோட அப்பா ராணி கூட அவரோட விருப்பமே இல்லாம மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ரோஷனும் அவங்க அப்பாவும் பேசிட்டு இருக்கதை நம்ம காட்டுறாங்க. ரோஷன், நீங்க ஒரு விஷயத்த நீ கவனிச்சியா? ராணி அவரோட கல்யாணத்துல அவரோட புருஷனை விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரையும் தான் பாத்துட்டு இருந்தா. சொல்ல போனா நேற்று நைட்டு நம்ம ரெண்டு பேரும் அவளை ரொம்ப நல்லாவே திருப்திப்படுத்திட்டோம்னு சொல்லலாம். டாடி, இன்னைக்கு மேரேஜ்ல நான் உங்களை கவனிச்சேன். உங்க மகன் ரொம்பவே வாட்டமா இருந்துச்சு. ஆர் யூ ஆல்ரைட் டாட்? அது ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு இன்னைக்கு உன்னோட அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு. ஆரம்பத்துல உன்னோட அம்மா ரொம்ப நல்லவளா தான் இருந்தா, என்னையும் உன்னையும் ரொம்ப பாசமாவே பாத்துக்கிட்டா. அப்புறம் போக போக அவரோட நடவடிக்கையில நிறைய மாற்றம் வந்துச்சு. உன்னை போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்துட்டா. அப்புறம் வேலையில மூழ்கி கடந்த போது மத்த ஆண்களை வீட்டுக்கு கூட்டு அவரோட தாகத்தை தணிச்சுக்கிட்டா. அப்புறம் ஒரு நாள் அவ நம்ம கூட சேர்ந்து காலம் போற ஏழையா வாழ அவளுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு நம்மளை விட்டு ஒரே அடியா போயிட்டா. டாட், அந்த பொம்பளை நினைச்சு நீங்க என்னைக்கு அழக்கூடாது. நான் மத்த பொண்ணுங்களை வெறுக்கிறதுக்கு காரணமே அவதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும் டாட், எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். என்கிட்ட பணம் இல்லைன்னு தானே நீ என்னை விட்டுட்டு போனேன். இப்ப என்கிட்ட நிறையவே பணம் இருக்கு. நான் நினைச்சா ஒன்ன மாதிரி ஒண்ணு இல்ல, இந்த பணத்தை வச்சு 10 பொண்ணுங்களை கூட விலைக்கு வாங்க முடியும். சோ இப்ப கட் பண்ணா நம்மளோட ஹீரோயின் தேவிகாவை காட்டுறாங்க. தேவிகா பொண்ணுங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்க்கு எதிராக போராடுற ஒரு என்ஜிஓல ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. சோ டொனேஷன் கேட்டு நம்ம ஹீரோட வீட்டுக்கு கதவை தட்டுவா. நம்ம ஹீரோ வெளியே போயிருக்கிறதுனால நம்ம ஹீரோட அப்பா வீட்டுக்குள்ள இருந்து வர்றாரு. அவரை பார்த்து தேவிகா அவருக்கு டொனேஷன் கேட்பா. நம்ம ஹீரோட அப்பாக்கு பொண்ணுங்கனாலே சுத்தமா பிடிக்காது. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா பொண்ணுங்களுமே தப்பானவங்க தான். சோ நம்ம ஹீரோயின் தேவிகாவை டபுள் மீனிங்ல பேசி அசிங்கமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டு கடுப்பான நம்ம ஹீரோயின் தேவிகா அவரை பார்த்து, ஒரு பொண்ணு உங்களை ஏமாத்திட்டானே, மத்த எல்லா பொண்ணுங்களையும் நீங்க தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவரை கண்டபடி திட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்ப கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் ஒரு லேடியும் பேசிட்டு இருக்கதை நம்ம காட்டுறாங்க. நான் பொண்ணுங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவோம் தான், அதுக்காக நீ பண்ற அந்த கேவலமான விஷயத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத. எப்படி உன்னால உன்னோட கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் துரோகம் பண்ணிட்டு இன்னொரு ஆண் கூட தொடர்புல இருக்க முடிஞ்சிச்சு. உன்னோட முகத்தை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. தயவு செஞ்சு என் மூஞ்சிலே முடிக்காத. இப்படி நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கத அங்க இருக்க நம்ம ஹீரோ ரோஷனும் பார்த்துட்டு இருப்பான். சோ இப்ப ரோஷன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, நீங்க பேசிட்டு இருந்தாலும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். சொல்ல போனா எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் தேவிகா, நான் உங்களை விட வயசுல பெரியவ, அது மட்டும் இல்ல நான் ஒரு விடோ, எனக்கு 19 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, எனக்கு இந்த கண்டதும் காதல் மேல எல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றா. பரவாயில்ல, இருக்கட்டும், என் மனசுல என்ன தோணுச்சோ அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஐ லவ் யூ சோ மச். என்னோட நம்பரை நீங்க எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களோட மனசு மாறுச்சுன்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஷன் அங்க இருந்து கிளம்புறான். இப்ப கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ ரோஷன் அவனோட அப்பா கிட்ட வந்து பேசுறத நம்ம காட்டுறாங்க. டாட், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா நீங்க கோவப்பட மாட்டீங்கல்ல. நான் இன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்தேன், அவளை பார்த்ததுமே என்னோட மனசை பறி கொடுத்துட்டேன். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஆனா இதுல என்னப்பா இருக்கு? உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா நீ அவளை தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம். இதை கேட்டு நம்ம ஹீரோ ரோஷன் ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறான். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு தேவிகா, கூடிய சீக்கிரம் நானும் ஒண்ணு கல்யாணம் பண்ணி என்னோட எல்லா ஆசையும் தீர்த்துக்கிறேன். நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. சோ இப்ப கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோட அப்பா தேவிகாவை தேடிக்கிட்டு அவரோட வீட்டுக்கே வராரு. நீங்க எதிர்பார்க்கல தேவிகா, நான் உன்னை தேடிக்கிட்டு தான் இங்க வந்தேன். ஆக்சுவலா உன்னை எப்ப முறையா பார்த்தனோ அப்பவே என்னோட மனசை நான் உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. இதை கேட்டு நம்மளோட ஹீரோயின் தேவிகா ரொம்பவே ஷாக் ஆகுறா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு தேவிகா, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன். நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. இன்னும் 2 நாள்ல உனக்கும் எனக்கும் கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கலாம், நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. சரி
சரி நான் போயிட்டு வரேன், கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்கு, ஏகப்பட்ட வேலை கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் தேவிகா உடனே ரோஷனுக்கு கால் பண்ணி, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முழு மனசோட சம்மதிக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன், நம்மளோட கல்யாணம் இன்னைக்கே நடக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும் நம்ம ஹீரோ ரோஷனும் அதுக்கு சம்மதிக்கிறான். இப்ப கட்டணும்னா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ரோஷன் தேவிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். தேவிகாவை பார்த்ததுமே நம்ம ஹீரோட அப்பா ரொம்ப ஷாக் ஆகுறாரு. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட தேவிகா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பையனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட வீட்டுக்கே மருமகளா வந்திருப்ப. இங்க என்ன நடக்குது, நான் யார்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சனோ அவர் வீட்டுக்கே வந்திருக்கனே. என்னாச்சு ரோஷன், எதுக்கு இப்படி அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நீ எனக்கு ஒரே பையன், உன்னோட கல்யாணத்தை கோலாகலமா நடத்தணும்னு எனக்கு ஆசை இருக்காதா என்ன? ஐம் சாரி டேட், ஆக்சுவலா தேவிகா ஒருத்தவன் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான், அதனாலதான் வேற வழி இல்லாம நாங்க இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போயிடுச்சு. தேவிகா என்ன பாத்துட்டு இருக்க, முதல்ல அப்பாவோட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் தேவிகா அவனோட மாமனார் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறா. சோ இப்ப தேவிகாவை ஆசீர்வாதம் பண்ற சாக்குல அவனோட மாமனார் அவளை பிடிச்ச செம்மையா தடவ ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஆசீர்வாதம் வாங்கினதும் நம்ம ஹீரோ ரோஷனும் தேவிகாவும் அவங்களோட ரூமுக்கு போறாங்க. நீ என்ன பாத்துக்கிட்டே இரு தேவிகா, நான் உன்னை கண்டிப்பா அடைஞ்சே தீருவேன். இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ரோஷனும் தேவிகாவும் அவங்களோட பெட்ரூம் இருக்க தன்மை காட்டுறாங்க. ஐம் சாரி தேவிகா, நம்மளோட மேரேஜ் அவசரமா நடந்ததுனால ஃபர்ஸ்ட் நைட்க்கு எந்த ஏற்பாடும் பண்ண முடியாம போயிடுச்சு. இதுல என்னங்க இருக்கு, நீங்க என்ன முழு மனசோட ஏத்துக்கிட்டதே எனக்கு போதும். இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணி என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ற இந்த சீன்ஸ் எல்லாத்தையும் வேற லெவல்ல செம்மையா இந்த வெப் சீரிஸ்ல காட்டியிருப்பாங்க. அதனால 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் இந்த வெப் சீரிஸை பாருங்க. இப்படி தன்னோட மகனும் மருமகளும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கத நம்ம ஹீரோயினோட மாமனார் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருப்பாரு. சோ இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் பேசிட்டு இருக்கதை நம்ம காட்டுறாங்க. என்னாச்சுப்பா, என்னோட மருமக இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கா, இன்னைக்கு ஏதாச்சும் முக்கியமான நாளா? ஐம் சாரி டேட், நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு என்னோட பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரா. என்னப்பா சொல்ற, நீ சொல்றது எனக்கு ஒன்னும் புரியல. உன்னோட பொண்ணா? டேட், ஆக்சுவலா தேவிகாவோட பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரா. தேவிகா ஒரு வீடோ, அவளுக்கு 19 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, அவ தான் நம்மள பாக்குறதுக்காக நம்மளோட வீட்டுக்கு வரா. என்னப்பா சொல்ற, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா தேவிகா உன்னோட வயசுல மூத்தவர் போல இருக்கே. நீ உன்னோட கல்யாண விஷயத்துல கொஞ்சம் அவசரப்பட்டிருக்கோன்னு எனக்கு தோணுது. டேட், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எதை நினைச்சு நீங்க வரி பண்ணிக்காதீங்க. எப்படி நம்ம ஹீரோ அவங்க அப்பா பேசிட்டு இருக்கும்போது தேவிகாவோட பொண்ணு சுமன் அங்க வரா. நீ எப்படி இருக்க சுமன், உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? அப்புறம் நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிருக்கேன், இவரு தான் உன்னோட அப்பா. இதை கேட்கிற சுமன் ரொம்ப ஷாக் ஆகிறா. என்னம்மா சொல்றீங்க, இவர் பாக்குறதுக்கு உங்களோட வயசுல சின்னவரா இருக்காரு, இவரையே கல்யாணம் பண்ணிருக்கீங்க? சரி அதெல்லாம் இருக்கட்டும் சுமன், நீ போய் முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, மற்ற விஷயத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், நான் உன்னோட ரூம் அவனுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரோஷன் சுமனை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறான். சுமன், இதுதான் உன்னோட ரூம், நீ இங்கதான் தங்க போற, உனக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கணும்னு நம்புறேன். சோ இப்ப சுமன் ஓடி வந்து ரோஷனை கட்டி பிடிச்சு அவனை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஐ லவ் யூ சோ மச் பேபி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? சுமன், நீ என்ன பண்ற? நான் உன்னோட அப்பா, உன்னோட அம்மா தேவிகாவை நான் கல்யாணம் பண்ணிருக்கேன், என்னால உன்னை எப்பயும் மறக்க முடியாது. மறந்துட்டியா நம்ம 2 பேரும் எவ்வளவு க்ளோஸா இருந்தோம்னு? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும் போது நீ என்ன சொன்ன? எனக்கு பொண்ணுங்களே சுத்தமா பிடிக்காது அப்படின்னு என்கிட்ட சொன்னல. உனக்கு பொண்ணுங்களே பிடிக்காதுன்னா அப்புறம் என்னோட அம்மா தேவிகாவை மட்டும் நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இங்க பாரு சுமன், உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நான் ஒத்துக்கிறேன், ஒரு காலத்துல நீ நானும் ரொம்பவே க்ளோஸா இருந்தோம், ஆனா இப்ப நமக்குள்ள அந்த மாதிரி எந்த உறவும் இல்ல. இப்போ நீ என்னோட பொண்ணுங்கிற உறவு தாண்டி நமக்குள்ள எதுவுமே இல்ல. சோ ஒழுங்கு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரோஷன் அங்க இருந்து கிளம்புறான். நீ என்ன பாத்துக்கிட்டே இரு ரோஷன், இந்த சுமன் ஒண்ணு அடைஞ்சே தீருவா. நீ எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். இதோட இந்த தேவிகா வெப் சீரிஸோட பார்ட் 1 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. கூடிய சீக்கிரமே இந்த வெப் சீரிஸோட பார்ட் 2 நம்மளோட சேனல்ல பார்க்கலாம். Until then.